Hi, hello, welcome. This is Divya. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஆஃப்டர் வாஷ் ரிவ்யூ தான். ரீசெண்டா நான் எடுத்த எல்லா குர்தீஸையும் வந்து ஆஃப்டர் வாஷ் ரிவ்யூ வந்து இந்த வீடியோல வந்து பார்க்கலாம். ஆர்கன்சா குர்தீஸ் எடுத்திருந்தேன் இல்லையா, ஸோ அதோட ஆஃப்டர் வாஷ். அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக வந்து ஃப்ளாட் அனார்கலி எடுத்திருந்தேன், அதோட வந்து ஆஃப்டர் வாஷ். எதுக்குன்னா ஆஃப்டர் வாஷ் பார்த்தா தான் உங்களுக்கு வந்து தீபாவளிக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பட்ஜெட் ஃபுல்லாகவும் அதே நேரத்தில் எது எது கொஞ்சம் நல்லாயிருக்கு அப்படின்னு பார்த்து செலக்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்றதுனால தான் எப்போதுமே நம்ம சேனலில் வந்து ஆஃப்டர் வாஷ் ரிவ்யூ அப்படின்னு வந்து நான் வந்து போடுவேன். ஸோ இந்த வாட்டி நான் வந்து ஒரு வாஷ் தான் வந்து பண்ணேன், ஏன்னா தேர்ட் வாஷில் பண்ணலை. ஸோ ஃபஸ்ட்டு வாஷ்லேயே எப்படி இருக்குது அப்படின்னா, ஏன்னா இன்னும் டைம் எடுக்கும் தேர்ட் வாஷ் பண்ணுறதுக்கு, அதுக்குள்ளே தீபாவளியே வந்துடும்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் வந்து ஃபஸ்ட்டு வாஷ்லேயே ஓரளவுக்கு எனக்கு வந்து அந்த ட்ரெஸ் வந்து குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு ஏதோ எனக்கு தெரிஞ்ச விதை நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ குர்தீஸ்லாம் ஒன் பை ஒன் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு சில டிப்ஸ் அண்ட் நான் பண்ணுறதையும் ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் ஆன்லைனில் எடுத்த குர்தீஸ் எல்லாமே இந்த பீரோ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மீஷோ குர்தீஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே நான் எப்படி வாஷ் பண்ணுவேன் அப்படின்னா, ஜெல்லு தான் வாஷ் பண்ணுவேன். ஜெல்லுனா இந்த ஜெல்லா அந்த ஜெல்லா எந்த ஜெல்லாக இருந்தாலும், ஆனால் ஜெல், அதாவது சோப்போ இல்லை சோப் பவுடரோ அந்த மாதிரி போடாமல் ஜெல்லில் போட்டால் அது ரொம்ப நாள் வருதுன்றது எனக்கு வந்து சீரியஸாக 2 years 3 years நான் வந்து வாஷ் பண்ணி பார்த்துட்டதுனால தான் நான் வந்து சொல்கிறேன். ஏற்கனவே நம்மளோட சேனலில் ஆஃப்டர் வாஷ் ரிவ்யூவில் பார்த்துருப்பீங்க அந்த குர்தீஸ்லாம், ஓல்டு குர்தீஸ்லாம் எப்படி இருக்குன்னு. நான் வந்து பெருசாக மெயின்டைன் பண்ணுற ஆளே கிடையாது, அயன் பண்ணுற ஆளாக கிடையாது. ஏதோ அந்த துணியை மட்டும் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக பண்ணுவேன், அவ்வளோதான். அதுவும் அந்த வாஷில் தான். ஏன்னா சின்ன வயசுலலாம் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாலாம் வந்து துணியை போட்டு டர்ன்னு போட்டு தேய்ச்சி எப்பேற்பட்ட கம்பளி போர்வையாக இருந்தாலும் கிழிச்சு விட்ருவாங்க, அந்த மாதிரி இருக்கும். நான் வந்து அந்த மாதிரி பண்ண மாட்டேன். ஏன்னா நம்ம என்ன மண்ணிலையா போய் உருள்றோம், ஸ்வெட் அடிக்கும் இங்கே, அந்த மாதிரி சின்ன சின்ன கரை, அவ்வளோதான். அதுக்கு ரொம்ப கரை இருந்தது அப்படின்னா இந்த ஆலா இருக்கும் இல்லையா, ஆலான்னு ஒன்று ஒயிட் கலரில் இருக்கும், அது வாங்கி போடுவேன், அவ்வளோதான். இல்லைன்னா நார்மலாகவே இந்த மாதிரி கம்ஃபர்ட்டு அந்த மாதிரி ஒரு 2 drops 3 drops போட்டு அந்த வாஷ் எங்கே வந்து ரொம்ப ஸ்வெட் அடிக்குதோ அங்கே மட்டும் கொஞ்சம் நல்லா இது பண்ணிவிட்டு லைட்டாக தான் போட்டு தேய்க்கிறதுலாம் நான் பண்ணவே மாட்டேன் எப்போதுமே. இன்னொன்று எனக்கு அந்தளவுக்கு துவைக்கிறதுக்கும் வராது, கை வலி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண மாட்டேன் மேக்ஸிமம். அதுக்கப்புறம் வாஷிங் மிஷின் வாங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி தான் மேக்ஸிமம் வந்து என்னோடய ட்ரெஸ்ஸஸ் மட்டும்தான் அதில் போடுற மாதிரி இருக்கும், ஜீன்ஸு போடுறது அது மாதிரி தான். ஸோ அந்தமாரி போடும்போது நான் யூஸ் பண்ணுற டிப்ஸ் வந்து நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். எதுக்குன்னா நம்ம ஆஃப்டர் வாஷ் நீங்கள் வாட்டுக்கு வந்து தேய்ச்சிட்டு என்னக்கா வாங்கினது 2 நாளில் கிழிஞ்சிட்டு அப்படிலாம் சொல்கிறதுக்காக தான் நான் முன்னாடியே சொல்லிக்கிறேன். நீங்கள் இப்போ 5 குர்த்தியும் போடுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து சாயம் போகுதா அப்படின்றது நமக்கு பார்த்தாலே தெரியும். மேக்ஸிமம் இந்த எதில் சாயம் போணுச்சு லைட்டாக அப்படின்றத நான் வந்து குர்த்தி காமிக்கும்போது சொல்கிறேன். சாயம் போகிறது தவிர ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வெறும் தண்ணியில் ஒரு வாட்டி நனைச்சி போட்டுடணும் ட்ரெஸ் எல்லாம். அதுக்கப்புறம் தான் ஃபஸ்ட்டு வாஷ்ன்றதே வந்து நான் மிஷினில் போடுவேன். வெறும் தண்ணியில் நினச்சாதான் சாயம் எது போகுது எது போகலன்றது தெரியும். அதை வந்து கொஞ்சம் ஆஃப் ட்ரை வந்து பண்ணதுக்கப்புறம் ரொம்ப வெயிலில் போட்டாலும் அது ஒரு மாதிரி ஆகிடும். அதெல்லாம் பண்ணாமல் கொஞ்சம் நேரம் ஒரு 1 hour மட்டும் லேசான வெயிலில் போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் ஃபஸ்ட்டு வாஷ்ன்றதே நான் போடுவேன். ஸோ அந்தமாரி போடும்போது பார்த்திங்கன்னா ஜெல்லில் அதுக்கு மேலே ஒரு மூடி கொடுத்துருப்பாங்க, அந்த மூடியில் பாதி எடுத்துக்கணும் ஜெல்லு, மீதி எடுத்துக்க மாட்டேன். பாதி ஜெல்லு, மீதிக்கு வந்து கம்ஃபர்ட் ஒரு 2-3 drops, ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே மிஷினில் ஊற்ற மாட்டேன். ஒரு மக்கில் அதை அப்படியே ஊற்றிட்டு அது ஃபுல்லாக தண்ணியை நிரப்பி நல்லா கலந்து அந்த நுர தண்ணியோடு சேர்ந்து அப்படியே வாஷிங் மிஷினில் துணியெல்லாம் தனித்தனியாக போட்டு அதுக்கப்புறம் அதை ஊற்றி அதுக்கப்புறம் தான் ஆன் பண்ணுவேன். இது நான் ஒரு நாள் பண்ணி காட்டுறேன். நிறைய வாட்டி பண்ணும்போது பார்த்திங்கன்னா நான் மப்டியில் இருப்பேன், அதனால வீடியோ எடுக்க முடியல. ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து துணியெல்லாம் தனித்தனியாக போடுவேன். ஃபஸ்ட்டு மிஷினில் தனித்தனியாக போட்டால் தான் அது ஒன்றோட ஒன்று வந்து மிஷினும் ரொம்ப நாள் வரும். அதுவும் இல்லாமல் ஏன்னா நிறைய வாட்டி மிஷின் ரிப்பேர் ஆனப்போ நான் எங்களுக்கு சொன்ன ரீசன் அதுதான், துணியை வந்து தனித்தனியாக உதறி போடுங்க அப்படின்னு. அதனால் தனித்தனியாக உதறி போட்டுட்டு அந்த கப்பில் கலந்த தண்ணியை ஊற்றிட்டு நீங்கள் வந்து வாஷ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து ஃபேட் ஆகாது. நான் இது வரைக்கும் அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த ட்ரெஸ்ஸும் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் வாஷ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போட்டப்போ எனக்கு கொஞ்சம் லூஸாக இருந்தது, கொஞ்சம் டைட்டாக இருக்குது, இப்போ நல்லா தான் இருக்குது, ஓகேவாக இருக்குது. ஸோ ஒரு குர்த்திக்கும் ஏதாவது நான் வந்து வாஷ் பண்ணும்போது எனக்கு ஞாபகம் வர விஷயத்தை நான் அப்படியே ஷேர் பண்ணுறேன். இப்போ 1 by 1 நம்ம வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பர்பிள் குர்த்தி பார்க்கலாம். ஸோ இந்த பர்பிள் குர்த்தியை பொறுத்த வரைக்கும் இதிலலாம் ஒரு மிஸ்டேக்கும் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து ஆர்கன்ஸா காட்டன் ஸ்லப் காட்டன் சொன்னேன் இல்லையா, ஆர்கன்ஸா மாதிரி தான். ஸோ இதில் சாயமும் போகலை, இதில் வந்து சுருக்கமும் இல்லை, நல்லா தான் இருக்குது. எனக்கு இது பிடிச்சிருக்கு. இருந்தாலும் ஒரு 6 மாதம்லாம் கழிச்சு
நல்லா ரெகுலராக யூஸ் பண்ணிவிட்டு அப்போ வந்து எப்படி இருந்ததுன்றதை நான் வேணா இன்னொரு வாட்டி சொல்கிறேன். இப்போதைக்கு எனக்கு அதில் வந்து ஒரு சேஞ்சஸுமே தெரியல, நல்லா தான் இருக்குது, ஒர்த்தாக இருக்குது, காலேஜ்லாம் போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் குர்த்தி. இதுவும் அதே தான். எனக்கு ஆக்சுவலாக இந்த ஆர்கன்ஸா 5 எடுத்ததுல எனக்கு ரொம்ப பிடிச்சதே இந்த ரெட் கலர் தான். பளிச்சுன்னு இருக்குது. ஆஃப்டர் வாஷ்க்கு அப்புறம் இதுதான் சாயம் போகும் அப்படின்னு நான் நினச்சேன். பட் இது வந்து சாயமே போகலை, நல்லா இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஃபிட்டிங்லாம் ஓகே தான். இது எல்லாத்தையுமே நான் வந்து சொல்ல மறந்துட்டேன். எல்லா ட்ரெஸ்ஸையுமே ஒரு வாட்டி ஸ்டிச் பண்ணிவிடுங்க, ஓரமாக இருந்தாலும் சரி கையாக இருந்தாலும் சரி, பிரிஞ்சிடும். அது எப்படி இருந்தாலும் பிரிஞ்சிடும். அதனால் வாங்கின உடனே ஒரு வாட்டி ஒரு வாஷ் போட்டிங்கனாலும் சரி போடலைனாலும் சரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டிங்கன்னா பிரியாமல் இருக்கும். தேர்ட் வந்து பிங்க் குர்த்தி, பிங்க் ஆர்கன்ஸா குர்த்தி. இதை பற்றிலாம் நான் சொல்லவே விரும்பலை. இதில் வந்து சாயமும் போகாது. மேக்ஸிமம் ஆர்கன்ஸா கிளாத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சுருக்கம் மடிப்பு அதில் தான் ப்ராப்ளமாக இருக்கும். பட் இப்போ அந்த இதில் எனக்கு தெரியல. ஆனால் முன்னாடி சொன்னப்போ வீடியோ எடுத்து நான் வந்து ரிவ்யூ கொடுத்தேன் இல்லையா, அப்போ சொன்னது தான். அதில் வந்து என்ன சொல்கிறது, கம்ஃபர்டபுளாக இல்லை. அதே மாதிரி தான் இந்த ஸ்கை ப்ளூ கலரில் உள்ள ரெண்டுமே, இந்த பிங்க்கு ஆர்கன்ஸா அண்டு ஸ்கை ப்ளூ ஆர்கன்ஸா குர்த்தி ரெண்டையுமே நான் சொல்கிறது ஒரே விஷயந்தான். ரெண்டுமே வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. மற்றபடி இதில் வந்து வாஷ் பண்ணதுக்கப்புறம் எந்த டிஃப்ரென்ஸும் பெருசாக எனக்கு தெரியல, ஓகே தான், அவ்வளோதான். ஏன்னா என்ன சொல்கிறதுனா, நம்மளோட பாடி டைப்புக்கு, என்னோடய பாடி டைப்புக்கு வந்து ஆர்கன்ஸா வந்து எனக்கு வந்து செட் ஆகலை. ஏன்னா நம்ம வந்து இப்போ பலூன் மாதிரி உடம்பு வச்சுருக்கோம் அப்படின்னு, பாடி வச்சுருக்கோம் அப்படின்னு, நம்ம பாடி வந்து பலூன் மாதிரி தஸ் புஸ்ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு இந்த கிளாத் செட் ஆகாது. அதுக்கு மேக்ஸிமம் சில்க் ரேயான் அந்த மாதிரி தான் செட் ஆகும். அதை வச்சு சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பிளாக். இந்த ஆர்கன்ஸாலாம் பிளாக் ஓகே. இது வந்து கொஞ்சம் ஃபிட்டாக இருந்த மாதிரி இருந்தது, நல்லா இருந்தது, பாலிஷிங்காக இருந்தது. ஸோ இதுக்கு மேட்சிங்காக ட்ரெஸ் பண்ணி ஜுவல்ஸ்லாம் போடும்போது இந்த குர்த்தி நல்லாயிருக்கும், பிளாக் குர்த்தி. இதுலேயும் பெருசாக எந்த டிஃப்ரென்ஸும் தெரியல ஆஃப்டர் வாஷ்க்கு அப்புறம். ஸோ நெக்ஸ்ட்லாம் பார்க்குறது இந்த ஃப்ளார்டு குர்த்தி. இதில் தான் வந்து நம்ம கொஞ்சம் பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ளார்டு குர்த்தி வந்து ஆனியன் பிங்க். ஸோ இந்த ஆனியன் பிங்க் குர்த்தியை பொறுத்த வரைக்கும் எனக்கு இதோட டிசைன், இந்த கலர், இந்த ஃப்ளார்டு வந்து நல்லா தெரிஞ்சதே இந்த குர்த்தியில் மட்டும்தான். ஃப்ளார்டாக இருக்கிறது வந்து இந்த குர்த்தி தான். நல்லா அடுக்கடுக்காக கவுன் மாதிரி இருந்துச்சு. இப்போயும் அப்படி தான் இருக்குது. பட் ஆஃப்டர் வாஷ்க்கு அப்புறம் கொஞ்சம் அந்த பிரைட் குறைஞ்சது எனக்கு நல்லாவே தெரியுது. உங்களுக்கும் பார்த்தாலே தெரியும், முன்னாடி இருந்ததை விட கொஞ்சம் அந்த பிரைட் வந்து குறைஞ்சிருக்கு. பிரிண்டட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு கோல்டன் கலரில் கொஞ்சம் மெரூன் கலர்லேயும் கலந்து கொடுத்துருப்பாங்கல்ல, அது கொஞ்சம் போகிற மாதிரி தான் தெரியுது. இருந்தாலும் தேர்ட் வாஷ்க்கு அப்புறம் தான் நான் வந்து கன்ஃபார்மாக சொல்ல முடியும். வந்து என்னென்னா சாயம் போகலை, சாயம்லாம் போகலை. ஸோ இந்த ஓரளவுக்கு கொஞ்சம் ஃபேடான மாதிரி தான் இருந்தது, பிரைட் கொஞ்சம் குறைஞ்சது. ஆனால் அந்த தண்ணியிலலாம் பிங்க் கலர்லாம் போகல. ஸோ ஓரளவு ஓகே தான். நெக்ஸ்ட் இந்த சாண்டில் குர்த்தி. இது வந்து நான் தனியாக தான் வாஷ் பண்ணேன், ஏன்னா அது வந்து ஒயிட் மாதிரி தானே. ஸோ தனியாக தான் வாஷ் பண்ணேன். இது வந்து ஃபஸ்ட்டு வாட்டி போட்டதை விட இந்த வாட்டி, ரெண்டாவது வாட்டி போடும்போது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா காட்டன் மாதிரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகுது. அது வந்து ரேயான் தான், பட் காட்டன் மாதிரியே சேஞ்ச் ஆகுறதுனால கம்ஃபர்டபுளாக இருக்குது வியர் பண்ணுறதுக்கு. இதை நம்ம எப்போதுமே தனியாக வாஷ் பண்ணுறதுனால இந்த குர்த்திக்கு எந்த பிரச்சனையுமே வராது. ஓகே. தேர்ட் வந்து பர்பிள் குர்த்தி. இது வந்து எனக்கு நான் அந்த ஃபோட்டோவில் இருந்த எக்ஸ்பெக்டேஷன் வேறு, வந்தது வேறுன்ற மாதிரி தான் இருந்தது. ஃப்ளார்டாக இருந்த மாதிரிலாம் இல்லை, நார்மலாக வீட்டில் நைட்டி போடுற மாதிரி தான் எனக்கு இது தோணுச்சு. பட் இதில் வந்து ஒரு ப்ளஸ் அப்படின்னா அந்த கலர் தான், வேறு எதுவுமே கிடையாது. கலர் போயிடுச்சுன்னா இதில் ஒன்றுமே கிடையாது. ஸோ தேர்ட் வாஷ்க்கு அப்புறம் தான் கலர்லாம் ஃபுல்லாக போகுதான்னு தெரியும். இப்போதைக்கு ஃபஸ்ட்டு வாஷில் வந்து மேக்ஸிமம் இந்த சுருக்கம் விழுறது அதெல்லாம் இதில் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் பெருசாக தெரியல. அந்த ஆனியன் பிங்க்கில் மட்டும்தான் கொஞ்சம், அது வேணால் நீங்கள் வாங்குறவங்க வாங்கணும், அடிக்கடி போடணுன்றது அந்த குர்த்தி வந்து வாங்க வேண்டாம். எப்போயாவது போடுறேன் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம். இதில் உள்ள எல்லா குர்த்தியுமே வாங்கிக்கலாம், எப்போயாவது நீங்கள் போடுற மாதிரி இருந்தால். டெய்லி போட்டு நைட்டி மாரி அடிக்கிறதுக்குலாம் இந்த குர்த்தி செட் ஆகாது, அது தெரியும். வீக்லி ஒன்ஸு போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாங்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பிளாக். இதை சொல்கிறதுக்கு நோ வேர்ட்ஸ்ன்னு சொல்லலாம். நான் இப்போ வியர் பண்ணியிருக்கதே இந்த பிளாக் தான். எனக்கு வந்து இந்த குர்த்தி, எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த குர்த்தி தான் இந்த இப்போ காமிச்ச இந்த வீடியோவில் எல்லாத்த விட எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த குர்த்தி தான். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஏன்டா கருப்பு எடுக்கணும், கருப்பு வந்து ஒரு திருஷ்டி, தீபாவளிக்கு எடுக்கக்கூடாது, ஃபங்க்ஷனுக்கு எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இதில் வேறு கலர் இல்லை, அதனால் உண்மையிலே வேறு கலர் இருந்தால் கூட இந்த அளவுக்கு நல்லா இருக்குமான்னு சொல்ல முடியாது. எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு இந்த குர்த்தி. ஆஃப்டர் வாஷ்க்கு அப்புறம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுல இந்த குர்த்தி நான் உண்மையிலே சொல்லுவேன். பிளாக் லவர்ஸாக இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை நீங்கள் சூஸ் பண்ணலாம். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கிறதுனால தான் இதை போட்டுக்கு இந்த வீடியோவுக்கே நான் எனக்கு என்ன சொல்கிறது ஃபேவரட்டான குர்த்தி. இதுவும் பார்த்திங்கன்னா நிஜமாகவே
பிக்சரில் இருந்த மாதிரி ஃப்ளார்டாக இருக்கிற ரெண்டாவது ட்ரெஸ் வந்து இந்த பிளாக் குர்த்தி தான். டிசைன் வைஸும் ஒரு ஓகே, குவாலிட்டி வைஸ் சூப்பர். 300ல் வந்து சூப்பரான ஒரு அனார்கலி நமக்கு கிடைக்குது. இதே நம்ம ஜவுளி கடையில் போய் எடுத்தோம்னா கண்டிப்பாக 300க்குலாம் கொடுக்க மாட்டான். அதனால நல்லா இருக்குன்னா வந்து ஒர்த்தாக இருக்குது அப்படின்றதுல இது வந்து சூப்பராக இருக்குது. லாஸ்ட் வந்து ராணி பிங்க். இந்த கலருக்காக தான் நான் வந்து எடுத்தேன். பட் இந்த கலர் வந்து அந்தளவுக்கு எனக்கு வந்து என்ன சொல்கிறதுன்னா, சாயம்னா இதில் பிரச்சனை இல்லை. பட் சுருக்கங்கள் விழுகிற மாதிரி தான் தெரியுது. ஃபஸ்ட்டு வாஷ்லேயே எனக்கு தெரிஞ்சுது, சுருக்கமாக இருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சுது. ஏன்னா வாஷ் பண்ணிவிட்டு அதை எடுத்து காஞ்சதுக்கப்புறம் ட்ரை ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் சுருக்கம் விழுகிற மாதிரி தான் இருந்தது. ஒரு 2-3 வாட்டி வாஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து சேஞ்ச் ஆனிச்சுன்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இப்போதைக்கு நார்மலாக இருக்குது. ஆனால் வாய்ப்பு சுருக்க விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த ராணி பிங்க் சொல்லலாம், ஆனியன் பிங்க், அந்த ரெண்டுமே கொஞ்சம் அப்படி இருந்தது. மற்றதெல்லாம் ஓகே, நார்மலாக இருக்குது. இருந்தாலும் இந்த ப்ரைஸுக்கு இந்த குர்த்திஸ் எல்லாமே என்னை பொறுத்த வரைக்கும் ஓகே குவாலிட்டி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஒரு குர்தா செட் வீடியோஸ்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். தீபாவளி வந்துகிட்டே இருக்குது. ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமோட லிங்க் வந்து நான் வந்து கமெண்ட்டில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.